حياتي قرآن. رحمن يا رحمن ساعدني يا رحمن. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இணைந்திருப்பது மன்பா சாலிஹாத் பெண்கள் அரபு கல்லூரியின் சௌத்துல் மன்பையாத் ரமதான் சிந்தனை. ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق. 13ஆம் பிறை நிகழ்ச்சி தொகுப்பு குராத் மற்றும் தர்ஜமா வழங்குகிறார்கள் ஹிஃபுல் பிரிவை சேர்ந்த மாணவி உமைமா ஜெஸ்ரி மற்றும் 3ஆம் தரத்தை சேர்ந்த மாணவி ரீஷா ரிஹான். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله. ألا بذكر الله تطمئن القلوب. الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. كذلك أرسلناك في أمة قد خلت من قبلها أمم لتتلو عليهم الذي أوحينا إليك وهم يكفرون بالرحمن. قل هو ربي لا إله إلا هو عليه توكلت وإليه متاب. صدق الله العظيم. كتاب الله يهذبنا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் அமைதி பெறுகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களுக்கு புரிகின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனமும் அழகிய தங்குமிடமும் உண்டு. அர்-ரஹ்மானை நிராகரித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இவ்வாறு நாம் உம்மை தூதராக அனுப்பியுள்ளோம். இவர்களுக்கு முன்னரும் பல சமூகங்கள் சென்றுவிட்டன. உமக்கு நாம் வஹியாக அறிவித்ததை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காகவே அனுப்பியுள்ளோம். எனவே எனது இரட்சகன் அவனையன்றி உண்மையாக வணங்கப்பட்ட தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அவன் மீதே நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளோம். இன்னும் அவனிடமே நாம் மீள வேண்டியும் உள்ளது என்று நபியே நீர் கூறுவீராக. அடுத்த நிகழ்ச்சி ரமதான் சிந்தனை. வழங்குகிறார் 3ஆம் தர மாணவி ஜெய்னப் அப்துல் முனாஃப். الله تعالى أنزله ورسول الله معلمنا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي وكفى من لا نبي بعده. أما بعد.
தேன்சிட்டு போல் இல்மை உணவாக உட்கொள்ள ஆர்வத்தோடு வந்திருக்கும் மாணவ நட்சத்திரங்களே மற்றும் பசியோடும் தாகத்தோடும் இந்த ரமதானின் பல அமல்களை செய்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வாழ்வில் மனநிம்மதியாக இருக்க இறைவனால் அளிக்கப்பட்ட இபாதத்தான திக்ரின் சிறப்பை பற்றி பேச வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தோடு இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிவிட்டு எனது பேச்சை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். அல்லாஹ் தஆலாவின் திருநாமத்தை அடிக்கடி கூறி திக்ர் செய்வதை வளமாக்கி அதை முக்கியத்துடன் செய்து வரும் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலாவின் பெயர்களில் உள்ள பரக்கத்தும் சுவையும் இன்பமும் மகிழ்ச்சியும் அமைதியும் மறைந்த விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலாவுடைய பரிசுத்த பெயர்கள் உள்ளங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணக்கூடியவை. இதனை பற்றி அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனில் நன்கு அறிந்து கொள்வீராக. அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் உள்ளங்கள் அமைதியடைகின்றன. பொதுவாக இன்று உலகெங்கிலும் அமைதியின்மை காணப்படுகிறது. ஏனென்றால் எங்களுடைய மனிதர்கள் திக்ர் செய்வதை குறைத்து விட்டார்கள். திக்ர் செய்வது குறைந்து விட்டதால் பல குழப்பங்களும் அமைதியின்மையும் நிறைந்திருப்பதாகவே தெரிய வருகிறது. குழப்பமடைந்து நிம்மதியற்றிருக்கும் மனிதர்கள் தனிப்பட்ட வழியிலோ கூட்டு வழியிலோ தாங்கள் நோய்க்குரிய மருந்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வதை மக்கள் பரப்பினார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி சிலர் மன தூய்மையுடன் அல்லாஹு தஆலாவின் பெயர்களை செய்யும் பாக்கியம் கிடைத்து விடுமானால் பலன் தரும்படியான கியாமத் நாளில் பலன் கிடைக்கும். பலன் கிடைக்க வேண்டுமென்றால் நாங்கள் அல்லாஹ் தஆலாவை ஒரு வினாடி கூட மறந்து விடாமல் திக்ர் செய்வதுதான் ஒரு அடிமையின் கடமை. ஏனெனில் அந்த பரிசுத்த அல்லாஹ் தஆலாவின் திக்ர்கள் எல்லையற்றவை, ஒப்பானவை. அவை ஒவ்வொரு வினாடியும் ஏராளமாக நமக்கு கிடைக்கின்ற அப்படிப்பட்ட திக்ர்களை திக்ர் செய்வதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் ஒரு மனிதனின் இயற்கை குணமாக அமைய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் அவனுடன் நடந்து கொள்கிறேன். அவன் என்னை ஞாபகம் செய்யும் போது அவனுடன் நான் இருக்கிறேன். அவன் என்னை தன் மனதில் ஞாபகம் செய்தால் நானும் அவனை என் மனதில் தனிமையாக ஞாபகம் செய்கிறேன். அவன் ஒரு கூட்டத்தால் பிரஸ்தாபம் செய்தால் நான் அதைவிட சிறந்த மலக்குமார்களின் கூட்டத்தில் அவனை பிரஸ்தாபம் செய்கிறேன். மேலும் அடியான் என் பக்கமாக ஒரு சான் நெருங்கி வந்தால் நான் அவனிடம் ஒரு முலம் நெருங்கி வருகிறேன். அவன் என்னிடம் ஒரு முலம் நெருங்கி வந்தால் நான் அவனிடம் ஒரு பாகம் நெருங்கி வருகிறேன். அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி வருகிறேன். அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் நடந்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தையும் கருத்தையும் ஆதரவு வைக்க வேண்டும். அவனுடைய அருளை விட்டு ஒருபோதும் நிராசையாகிவிடக் கூடாது. உறுதியாக நாம் குற்றங்கள் செய்தவர்கள்தான். நாம் செய்த குற்றங்களுக்கு பிரதிபலனை பெற வேண்டும் என்பது உறுதியானதுதான். எனினும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை விட்டு நிராசையாகிவிடாமல் இருப்பது அவசியம். அல்லாஹ் தஆலா தன் அன்பினாலும் தியான தன்மையினாலும் நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுதல் என்பது தூரமானதல்ல. எனினும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர உள்ள குற்றங்கள் தான் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, 4 விடயங்கள் இருக்கின்றன. அவை ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடுமானால் அவனுக்கு தீன் துன்யாவுடைய நலவுகள் கிடைத்துவிடும். அதில் முதலாவது திக்ரில் நிலைத்திருக்கும் நாவு, 2வது நன்றி செலுத்தும் மனம், 3வது துன்பங்களை சகிக்கும் உடல், 4வது தன் உடலிலும் கணவனின் பொருளிலும் மோசம் செய்யாத மனைவி. திக்ரில் நிலைத்திருக்கும் நாவு என்பது மிக அதிகமாக திக்ர் செய்து வருதலும் இன்பமும் சுவையும் ஏற்படும் அளவுக்கு அல்லாஹ் தஆலாவின் பரிசுத்த நாமத்தை திக்ர் செய்வது ஆகும்.
திக்ர் செய்வது, சதகா, ஜிஹாத் போன்ற எல்லா இபாதத்துக்களையும் விட சிறந்தது திக்ர் தான். எமது மார்க்கத்தில் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது, மற்ற இபாதத்துக்கு உதவியாக இருக்கிறது. மேலும் திக்ரை 2 வகையாக பிரிக்கலாம். அதில் முதலாவது மனதினால் செய்யப்படும் திக்ர், இரண்டாவது நாவினால் செய்யப்படும் திக்ர். மனதினால் செய்யப்படும் திக்ரை விட நாவினால் செய்யப்படும் திக்ர் தான் சிறந்தது. அதற்கு முராக்கபா என்றும் மனதினால் சிந்தித்தல் என்றும் கூறப்படும். மனதால் செய்யப்படும் திக்ர் என்பது மனம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடன் தொடர்புடையதாக இருப்பதாகும். எனவே மனதால் செய்யப்படும் திக்ர் எல்லா இபாதத்துக்களையும் விட சிறந்ததென்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தாலாவுடைய தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அல்லாஹுடைய திக்கரை விட சிறந்தது வேறெதுவும் இல்லை. திக்கர் மனதை சுத்தப்படுத்தக்கூடியது. ஒவ்வொரு இபாதத்தும் இஹ்லாஸ் எனும் மன தூய்மையுடன் செய்யப்படும் பொழுதுதான் அது இபாதத்தாக கருதப்படுகிறது. இந்த இஹ்லாஸ் உண்டாவதற்கு மன தூய்மை அவசியமாகும். சகோதரர்களே, சிலர் சத்தமிட்டு திக்கர் செய்யும் பொழுது அவர்களுக்கு அருகிலுள்ளவர்களும் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு அதில் ஒரு பேரின்பம் உண்டாகிவிடும். கேட்பவர்களுக்கு உணர்வு ஏற்படும் அளவுக்கு அவர்களுடைய வாயில் சுவை நீர் நிரம்பி விடுகிறது. ஆனால் இந்த இன்பம் மன ஆர்வத்துடன் நாவினால் அதிகமாக திக்ர் செய்பவர்களுக்கே ஏற்படும். அல்லாஹ்வின் அன்பு கிடைப்பதற்கு அடையாளம் அவனுடைய திக்ரை அன்பு கொள்வதாகும். அல்லாஹ்வின் மீது வெறுப்பு கொண்டிருப்பதற்கு அடையாளம் அவனுடைய திக்ரின் மீது வெறுப்புற்றிருப்பதாகும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ரமதானுடைய மஃபிரத்துடைய பத்தில் இருக்கிறோம். எனவே அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த ஒரு அடியானாக மாற எம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ازرع الدنيا طموح لا تبالي بالألم لا غدت فيك. இதுவரை கேட்டது ரமதான் சிந்தனை. இறுதி நிகழ்ச்சி துஆவும் ஸலவாத்தும். வழங்குகிறார் 2ஆம் தர மாணவி ருஸ்லா இர்ஃபான். ما أبت تبني الصروح يا حلا من مبتسم صار الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم اغفر لنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا يا رب العالمين. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற எங்களுடைய எஜமானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய குற்றங்களையும் தப்பு தவறுகளையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் குடும்பத்தாருடைய உற்றார் உறவினர் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. அவர்களுடைய தொழில்களில் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களில் யாரெல்லாம் மன்னரைகளில் இருக்கின்றார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி விசாலமாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ்,
அவர்களுடைய மனைவி இன்னும் குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நலவை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஆசான்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூரண சுகத்தை அளிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கற்கக்கூடிய இல்மில் பரக்க செய்வாயாக. இன்னும் நல்ல விளக்கத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய வார்த்தையும் இன்னும் உன்னுடைய நபியுடைய வார்த்தையும் எமது உள்ளங்களில் ஆழமாக பதிய வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல மனன சக்தியையும் தந்தருள்வாயாக. எங்களுடைய உள்ளத்தில் குர்ஆனை மௌத்து வரைக்கும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் படிக்கின்ற குர்ஆன் மற்றும் ஹதீஸை கொண்டு வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய பகுதியை கடந்து விட்டோம், மக்ஃபிரத்துடைய பகுதியில் நுழைந்து விட்டோம். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையான ரஹ்மத்தை தந்தருள்வாயாக. இன்னும் எங்களுக்கு பூரணமான மக்ஃபிரத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் உன்னுடைய மன்னிப்பை இழந்தவர்களாகவும் இன்னும் ரஹ்மத்தை இழந்தவர்களாகவும் இன்னும் நரக விடுதலையை இழந்தவர்களாகவும் துர்பாக்கியவான்களாகவும் எங்களை ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த மாதத்தில் மன்னித்தாயோ, யாரெல்லாம் நரக விடுதலை செய்தாயோ அவர்களில் நீ எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், மதரசாவிற்கு யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்தார்களோ, இன்னும் இஃப்தார் சஹருக்கென்று உதவி செய்கிறார்களோ, இன்னும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்க செய்வாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் பரக்க செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய பயங்கரமான நோய்களில் கெட்ட மௌத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் மதரசாவிற்கு உதவி செய்து பாடுபட்டு இந்த மதரசாவை உருவாக்கிவிட்டு யாரெல்லாம் மண்ணறைகளில் வாழ்கின்றார்களோ அவர்களுடைய கபர்களை விசாலமாக்குவாயாக. அவர்களுக்கு மேலான சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக. இந்த மாதத்தில் நோற்ற நோன்பையும் இஹ்லாசுடன் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தொழுத ஒவ்வொரு இரவு நேர தொழுகையையும் இன்னும் ஓதிய குர்ஆன் திலாவத்துக்களையும் இஹ்லாசுடன் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நல்ல மௌத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் எங்கள் மௌத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சிறப்பாக்குவாயாக. இன்னும் மௌத்துக்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களையும் இலேசாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பையும் ஹிதாயத்தையும் நசீபாக்குவாயாக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களின் மானத்தையும் உரிமையையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எல்லா விதமான அதாபுகளிலிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சென்ற ரமலானில் யாரெல்லாம் உயிருடன் இருந்தார்களோ இந்த ரமலானின் உன்னிடத்தில் வந்து விட்டார்களோ அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தில் பசியோடும் வறுமையோடும் நோயோடும் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு செல்வந்தர்களுடைய ஜகாத்தும் சதகாவும் போய் சேர்ந்து அவர்களுடைய கஷ்டங்களை துடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், சமூகத்தில் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கேட்ட துஆ அனைத்தையும் உனது விசேட கிருபையை கொண்டு கபூல் செய்வாயாக. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، ما لنا رب سواه. இதுவரை கேட்டது சௌத்துல் மன்பஇயாத் ரமதான் சிந்தனை.
மீண்டும் ஒரு ரமதான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் 4ஆம் தர மாணவி ஆயிஷா ஜவா ரஃபீக். நீங்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷேக் அர்ஷத் நவவி, அல் உஸ்தாத் அஷேக் இஹ்சான் நவவி. في الشروق وفي الغروب نوره يهدي العصا ربنا رب القلوب وهو علام الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصا ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود فارتجي دوما رضا ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود